சார் வணக்கம். என் பேர் ரமேஷ். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உப்பு உற்பத்தி பண்ணுறதுல முதலிடம் வந்து தூத்துக்குடி, ரெண்டாவது இடம் விழுப்புரம் மாவட்டம் பகுதியில் சேர்ந்த மரக்காணம் பகுதியில் உப்பால பகுதியில் நம்ம நின்றுட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 3500 ஏக்கரில் உப்பு உற்பத்தி தொழில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் சேர்ந்து தினந்தோறும் 1000 முதல் 2000 தொழிலாளர்கள் இதில் தினந்தோறும் ஈடுபடுகின்றனர். இந்த மூலதனமான இந்த மரக்காணம் பொறுத்தவரையில் மூலதனமான தொழில் பார்த்தால் உப்பு உற்பத்தி. இந்த உப்பளத்தை நம்பிதான், இந்த தொழிலை நம்பிதான் ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உப்பு இலாக்கா கிட்ட இருந்து அவங்க லைசன்ஸ் ஹோல்டர், அதாவது அவங்கக்கிட்ட இருந்து நேரடியாக லீஸ்தாரர் இருக்காங்க. அந்த லைசன்ஸ் ஹோல்டர்கிட்ட இருந்து நாங்கள் சப்லீஸ் எடுத்து நாங்கள் உப்பு உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் ஒரு விவசாயம் மாதிரி தான். இப்போ இந்த உப்பு உற்பத்தி தொழில் பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கடல் தண்ணியோட உப்பளவு ரொம்ப கம்மியாக இருக்கும் எங்களுக்கு. அந்த 2 மாதங்கள் நிலத்தடி நீர், அதாவது போர் போட்டு அந்த நிலத்தடி நீரை பயன்படுத்துவோம். அதுக்கு பிறகு அந்த 2 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா முழுக்க எல்லாமே கடல் நீர் தான். கடல் நீரை காய வச்சு தான் நாங்கள் பாத்தியாக கட்டி அதிலேருந்து கடல் நீரில் தான் உப்பு உற்பத்தியே பண்ணுறோம். வேறு எந்த ஒரு கலப்படமும் இது கூட கிடையாது. கெமிக்கலோ மற்றதோ எதுவுமே கிடையாது. இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த உப்பை சாப்பிட்டா ஏதாவது ஆகுமா, இந்த உப்பை சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி. எனக்கு 47 வயசு ஆகுது. எங்கள் தாத்தாவுக்கு அப்பாவுங்க, எங்கள் கொள்ளு தாத்தா எல்லாருமே பரம்பரையாக இந்த தொழில், வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து இந்த தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த உப்பை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா முழுக்க இந்த உப்பை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கள் மூதாதையர்கள் கூட நாங்களும் இந்த உப்பு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. இந்த உப்பு பார்த்திங்கன்னா முழுக்க எல்லாமே கடல் நீரில் உற்பத்தி பண்ணுற உப்பு தான் இது. வேறு எந்த ஒரு தண்ணியோ இல்லை கெமிக்கலோ இல்லை பவுட்ரு எதுவுமே இதில் மிஸ்ஸிங் கிடையாது, கலப்படம் கிடையாது. முழுமையாக 100% இயற்கை சார்ந்த உப்பு தான் இது. நிறைய பேர் கேட்பாங்க, வெளிலேருந்து வரவங்கலாம், இப்போ சென்னை அந்த மாதிரி பக்கம் வந்து வரவங்களாம் இதில் இந்த உப்பு சாப்பிட்லாமா, இதில் அயோடின் கலந்துருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே கலந்தது கிடையாது. இங்கே உற்பத்தி பண்ணுற பொருளோட தரம் கம்மியாகிட்டு இருக்குது. தரம்னா நாங்கள் ரேட்டு விலையை தான் சொல்கிறோம். உப்பு எப்போவுமே நேச்சுரல் உப்பு தான் 100%. அதுக்கு நம்ம மக்கள்கிட்ட அதுக்கு மதிப்பு குறையுது. மற்றவங்க விளம்பரத்தை பார்த்து இந்த தூள் உப்பு தான் சாப்பிட்ணும், அயோடின் உப்பு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அந்த பொய்யான விளம்பரத்தை பார்த்து மக்கள் வந்து இந்த 100% இயற்கையான உப்பை ஏற்க மறுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அரசாங்கமும் சரி மற்றதும் சரி, பொதுமக்கள் முதல்ல ஒரு விழிப்புணர்வு, நம்ம பழைய நினைவுகளுக்கு போகிற மாதிரி நம்ம அந்த பழைய காலத்து உணவு பழக்க வழக்கத்துக்கு வரணும். மக்கள் வந்து முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாக உற்பத்தி பண்ணுற இந்த உப்பை எடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த முறையில் பயன்படுத்தி, இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சாலும் கூட, இல்லை அம்மியில் போட்டு அரைச்சாலும் கூட, அதை தூள் உப்பாக பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா உப்பு வந்துட்டு கையில் எடுக்கும்போது மொத்தையாக தான் வரும். ஸ்பூனில் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் கையில் எடுத்து போட்டாலும் சரி, அது ஒரு மாதிரி தனித்தனியாக பிரிச்சல் காட்டாது. இதே விளம்பரப்படுத்துகிற பல கம்பெனிகள் விளம்பரப்படுத்துகிற இந்த அயோடின் கலந்த உப்பை நீங்கள் கடையில் போய் வாங்கி ஒரு பாக்கெட்டை பிரித்து கொட்டி பாருங்கள். நீங்கள் விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க. இப்படி கொட்டினா அப்படியே தனித்தனியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சக்கரை மாதிரி கொட்டும். ஆக்சுவலாக உண்மையான இயற்கை உப்பு அந்த மாதிரி தனித்தனியாக பிரியாது. அந்த மாதிரி அவங்க பிரித்து பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட விற்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஏதோ அது ஒன்றோட ஒன்று உப்பு, அந்த தூள் உப்பு ஒட்டாத அளவுக்கு ஏதோ கலக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல நமக்கு. ஏன்னா நாங்கள் காலங்காலமாக இந்த தொழில் பண்ணிகிட்டு வராங்க. நாங்கள் பார்த்துருக்குறோம், குழந்தையிலேருந்தே பார்க்குறோம். ஏன்னா நாங்களும் இந்த தொழிலை 25 வருஷம் 30 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த தொழிலை. அப்போ 25 வருஷம் நாங்கள் பண்ணும்போது அதில் பார்க்குறோம். ஏன்னா அதை அரைச்சி கூட பார்ப்போம் நாங்கள் காய வச்சு. அது என்ன தான் காய வச்சு அரைச்சாலும் அந்த உப்பு ஒரு மாதிரி ஒன்றோடு ஒன்று சேர்ந்தா மாதிரி தான் இருக்கும், பிரியாது. ஆனால் கடையில் விற்கிற அந்த உப்பு பார்த்திங்கன்னா பிரித்து கொட்டும் போது நீங்கள் கையில் அள்ளி கூட பாருங்கள், அப்படியே கொட்டும், ஒன்று ஒன்றா ஒட்டாமல் கொட்டும். அதுக்கு ஏதோ சம்திங் அதை ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி ஏதோ கலக்கிறாங்க. அது என்னன்னு சரியாக புரியல. அதனால் மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அழகாக உப்பு வாரி வச்சுருக்கு ஒரு மாதிரி தெரியுது இடம். இதே மழை காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த இடமே ஒரு கடல் போல் காட்சி அளிக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மழை தண்ணி வந்தால் முழுவிடும். இந்த ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவும் முழுகி அந்த டைமில் அந்த மழை காலங்களில் முழுகும்போது எங்களுக்கு இந்த மாதிரி பாத்தி கட்டி வச்சுருக்கிறது இது எல்லாமே தண்ணியில் கரைஞ்சிரும். அதுக்கு பிறகு தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு ஒரு ஜனவரி மாதம் டிசம்பர் லாஸ்ட்டாக வடியும். அப்போ நாங்கள் ஜனவரியில் வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்ப இதை கரைஞ்ச வரப்பு எல்லாமே திரும்ப புதுப்பிச்சு திரும்ப இந்த பாத்தியெல்லாம் இருக்கிற அழுக்கெல்லாம் தள்ளிட்டு அழுக்கெல்லாம் வழிச்சிட்டு திரும்ப பொம்பளை ஆட்களை வச்சு இதை நாங்கள் மிதிப்போம். இந்த பாத்தியை மிதித்து இதை ஒரு ஸ்ட்ராங் படுத்துவோம். ஒரு சிமெண்ட்டு தர ஈக்குவலுக்கு இந்த பாத்தியை நாங்கள் கொண்டு வருவோம். கொண்டு வந்து அதை நல்லா காய வச்சு நல்லா சூடான பிறகு அதுக்கப்புறம் தான் உப்பு தண்ணி அதில் விடுவோம். உப்பு தண்ணி விட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 நாள் இல்லை 4 நாளில் உப்பு விழ ஆரம்பிச்சிடும் பாத்தியிலே. எப்படி நம்ம விதைச்சா மேலே முளைச்சி வருதோ அந்த மாதிரி அந்த பாத்தியை நல்லா டெம்பரேச்சர் ஆன பிறகு நம்ம உப்பு தண்ணியை விட்டால் ஒரு 3 நாளில் இல்லை 4 நாளில் உப்பு முளைக்க ஆரம்பிக்கும். முளைச்சி வந்ததுன்னா திரும்ப அது ஒரு 3 நாள் கழிச்சு அந்த உப்பை நாங்கள் பலகை வச்சு ஆட்களை வச்சு பயன்படுத்தி வாரி மேலே வச்சுருவோம். திரும்ப அதுக்கு வாரிட்டு திரும்பவும் அந்த கடல் நீரை தண்ணி கொஞ்சம் கட்டி விடுவோம். 1 டிகிரி இல்லை 1.5 டிகிரி 1/2 டிகிரி ஈக்குவலுக்கு பாத்திக்கு தகுந்த மாதிரி தண்ணி கட்டுவோம். திரும்ப பார்த்திங்கன்னா 3 நாள் கழிச்சு அதில் கண்டினியூவாக உப்பு வந்துக்கிட்டே இருக்கும். திரும்ப அதை வாரிட்டு திரும்ப அது மாதிரி ரொட்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த உப்பளத்தோட தன்மை. ஏன்னா இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. இதே மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது உப்பளம் மாதிரியே தெரியாது. ஃபுல்லாகவே ஏரி மாதிரி இல்லை ஒரு கடல் மாதிரி தான் தெரியும். அந்த அளவுக்கு தண்ணி முழுகிடும். அதெல்லாம் சரி பண்ணி அதெல்லாம் சுத்தப்படுத்தி தான் இந்த உப்பை சாதாரணமாக உப்பு வாரிட முடியாது. கிட்டத்தட்ட 2 மாதம் எங்களோட உழைப்பு. இதில் 2 மாதம் நாங்கள் உழைப்பை பயன்படுத்தினா மட்டும்தான் இதை சுத்தப்படுத்துறதுக்கே எங்களுக்கு 2 மாதம் ஆகும். உப்பு வாடுற அளவுக்கு இதை பதப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு 2 மாதம் நாங்கள் வேலை செய்யணும். அப்போ 2 மாதம் வேலை செய்யணுன்னா ஒரு ஏக்கருக்கு மினிமம் 50,000 ரூபாயிலேருந்து 75,000 ரூபா வரைக்கும் நாங்கள் அந்த பதப்படுத்துகிற வேலைக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஏன்னா இதான் இப்போ நான் வந்துட்டு ஒரு 10 ஏக்கர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லீஸுக்கு எடுத்து சப்லீஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எங்களுக்கு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் இதை முதலீடு வைக்கணும். இதை பதப்படுத்தி உப்பு வாடுற அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் வார ஆரம்பித்தா நாங்கள் அதை சேல் பண்ணி ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது அந்த மாதிரி ரொட்டேட்டாக போவோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சுத்தமாக விலை ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மரக்காண பகுதியில் உற்பத்தி பண்ணுற உப்பு, அதாவது நாங்கள் மூட்டை கணக்கில் கொடுப்போம் வெளியில் வந்து வர வியாபாரிங்களுக்கு. ஒரு மூட்டை 600 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் விற்றுக்கிட்டு இருந்தோம். அதே மூட்டை உப்பு இப்போ பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு விற்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னா இது எங்களுக்கு ரொம்ப வீழ்ச்சியான தொழிலாகி போச்சு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தான் நான் நேரடியாக சொல்லுவேன். ஏன் பொதுமக்கள் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் எல்லாமே விளம்பரத்தை பார்த்து புதுசாக வர உப்பை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த உப்புக்கு மாறிடுறீங்க. பொதுமக்கள் வந்து எப்போவுமே இயற்கையாக உற்பத்தி பண்ணுற உப்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. விளம்பரத்தை பார்த்து பல கம்பெனிகள் சொல்கிறத பொய்யான ஒரு விளம்பரத்தை பார்த்து அந்த உப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கள கூட உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்க கூட நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்க எந்த உப்பை பயன்படுத்தினாங்க, அப்போல்லாம் இந்த மாதிரி அயோடின் கலந்த உப்பை பயன்படுத்தினாங்க? நிச்சயமாக கிடையாது. இயற்கை உப்பை தான் பயன்படுத்தி அவங்களாம் 90 வயசு 100 வயசுலாம் கடந்து வாழ்ந்துட்டு போனாங்க. ஆனால் நம்ம பொய்யான ஒரு போலியான விளம்பரத்தை பார்த்து நீங்கள் அந்த உப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால எங்களை போன்ற இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க, இயற்கை உப்பு உற்பத்தி பண்ணுறவங்கலாம் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வந்து தொழில் தேய்மானமாக போயிட்டுருக்கு. இன்னொன்று, பொதுமக்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிறோம். நீங்கள் இதே அயோடின் கலந்த உப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அந்த உப்புக்கும் இந்த நேச்சுரலாக இயற்கையாக விளையிற உப்பையும் பயன்படுத்தி சமைச்சு பாருங்கள். ரெண்டுத்துக்கும் இருக்கிற ருசி, அதாவது ரெண்டுத்துக்கும் இருக்கிற உணவு ருசி வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா பார்த்துருப்பாங்க, இல்லை மிகப்பெரிய சமையல் வல்லுநர்லாம் கூட இருப்பாங்க.
அவங்க கிட்டலாம் கூட நீங்கள் முடிஞ்சால் யூடியூப்ல இல்லை மற்றதில் கூட கேட்டு பாருங்கள். இயற்கையாக விளையிற உப்பை போட்டு சமைச்சா உணவு வந்து அந்த உணவு நமக்கு டேஸ்ட்டாக இருக்குமா, இல்லை நம்ம அந்த அயோடின் கலந்த உப்பு போட்டு சமைச்சா நல்லா இருக்குமா, ருசியாக இருக்குமான்றதை பாருங்கள். நீங்கள் அயோடின் கலந்த உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு சொல்லி அள்ளி போட்டுருவாங்க சமையலுக்கு. அதை கூடுதலாக கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டிங்கன்னா கூட அந்த உணவே வந்து கசப்பு தன்மை ஆகிடும், ஒரு மாதிரி கசக்கும், அதை வாயிலே வைக்க முடியாது. ஆனால் இந்த நேச்சுரல் உப்பு நீங்கள் எவ்வளோ கூடுதலாக ஞாபகம் இல்லாமல் அதிகமாக அள்ளி போட்டுக்கிட்டிங்கன்னா கூட அதில் திரும்ப ஏதாவது தண்ணி கலந்தீங்கன்னா அந்த பழைய லெவலுக்கு வந்துடும், அந்த டேஸ்ட்டு மாறிடும். ஆனால் அயோடின் உப்பு நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் ஞாபகம் இல்லாமல் போட்டுக்கிட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த உணவு குப்பைக்கு தான், திரும்ப அந்த பழைய டேஸ்ட் வராது. ஏன்னா அந்த இயற்கை உப்பு வந்து எப்போவுமே நம்ம பயன்பாட்டுக்கு நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி நம்ம லெவலுக்கு கொண்டு வந்துடலாம். ஏன்னா அதுக்காக இதை கருத்தில் கொண்டு இனி வரும் காலங்களில் பொதுமக்கள் அனைவரும் இயற்கையாக விளைகின்ற பொருளுக்கே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று உப்பள தொழிலாளர்களின் சார்பில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.